வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு நாள் ராத்திரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சவப்பெட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த சவப்பெட்டியை எடுத்துக்கிட்டு போன வண்டி ரிப்பேராக போயிடுச்சு. அதனால சவப்பெட்டி கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதனால அந்த சவப்பெட்டியை ஆர்டர் பண்ணி அந்த கடைப்பையன் என்ன பண்ணால், ஐயோ வண்டி வேற ரிப்பேராக போயிடுச்சு, பாதியிலே நின்று போயிடுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நேரத்துக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி ஒரே வேலையாக தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போய், ஏன்னா சவப்பெட்டி நம்ம வச்சுருக்கக்கூடாதுன்ட்டு தூக்கிட்டு வேக வேகமாக ராத்திரி நேரத்தில், ராத்திரி 12-1 மணி இருக்கும், தூக்கிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்கிறாரு. அப்போ பார்த்து ஒரு போலீஸ் ரவுண்ட்ஸ் ஒரு பார்த்துக்கிட்டாரு. டே என்னமோ தூக்கிட்டு போகிறான் பாரு, இவன் நல்ல வசமான ஆள், இவனை பிடிச்சி எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தேக்கி, டே நில்லு, எங்கடா போகிற வேகமாக, எங்கே என்ன இப்போ பெட்டியை தூக்கிட்டு எங்கே போயிட்டுருக்குற, பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லி வேகமாக கேட்க போக, இவன் உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இது மாதிரி நான் அங்கே என்னைய புதைச்சி வச்சுருந்தாங்க, அங்கே ரொம்ப உக்கரமாக இருந்துச்சு, அதனால பெட்டியோடையே நான் தூக்கிக்கிட்டு போய் வேறு இடத்துல காத்தோட்டமான இருக்கிற இடத்துல நான் படுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே போலீஸுக்கு மயக்கம் பொத்தடிக்கான்னு கீழே விழுந்துட்டார். இதை கேட்டோடனே அவருக்கே மயக்கம் வந்துருச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சமயோகித புத்தின்னு சொல்லுவோம். அந்தந்த சமயத்தில் நம்ம மூளையை பயன்படுத்தி எப்படி அந்த இடத்துல தப்பிக்கணுமோ அது மாதிரி தப்பிக்கணும். பிரச்சனையெல்லாம் வரும், போலீஸ் மாதிரி தேக்குவாங்க, ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வரதான் பார்க்கணுமே தவிர அதில் மாட்டிக்கக்கூடாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி தப்பிச்சு முன்னேறி நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.